என்கிட்டயே சவால் விட்டு அந்த அமுதாவோட கை கொத்துட்டு போறாரு சிவா. அவளும் ஜோடி போட்டுட்டு போறா. இத பாக்கவா இந்த ரஞ்சனி இத்தனை நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் போராடுனா? இந்த ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரத்னம், என்னடி சொன்ன? ஆமா, உன்ன நீ நடந்துக்கிறது அப்படிதான். லட்சுமி, ஆமாடி, அவர் உனக்கு அப்பாவும் இல்ல, நீ நாங்க பெத்த பொண்ணு இல்ல. மேடம் கொஞ்சம் இருங்க, நாகூர் கண்ணன் பார்த்துட்டு வரேன். மேடம், நாகூர் வெளியே போயிருக்கானா, இப்ப வந்துருவானா? என்கிட்டயே சவால் விட்டு அந்த அமுதாவோட கை கொத்துட்டு போறாரு சிவா. அவளும் ஜோடி போட்டுட்டு போறா. இத பாக்கவா இந்த ரஞ்சனி இத்தனை நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் போராடுனா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சஸ்பென்ஸ் பிளே. இனிமே நடக்க போறது ஓபன் பிளே. இந்த பிளேல ஒருத்தரும் அடிச்சுக்க முடியாது இந்த ரஞ்சனிய. விட மாட்டேன்டி. மேடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ரஞ்சனினாலே பயம் வரணும்டி. உனக்கு வர பயம் அந்த சிவாக்கும் அமுதாக்கும் வரலையே. வர வெப்ப. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. சேர்றதே பாவம். அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். அத தர போறதே இந்த ரஞ்சனி தான். வணக்கம் மேடம். என்ன மேடம் ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? என் நேரம் உனக்காகலாம் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு பேரு, உன்னை அமுதா இன்னொன்னு சிவா, சாவுக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் அவங்க சாவு செய்தியை கேட்டு சந்தோஷப்பட காத்துட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேர் உயிரையும் நீ எப்ப எடுப்பேன்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு யார் காத்துட்டு இருந்தாலும் பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன். நான் ஆயுசு முழுக்க ஜெயில கடந்தாலும் சரி, என்னை தூக்கி தூக்குல போட்டாலும் சரி, ஆனா அந்த ரெண்டு பேரை மட்டும் உயிரோடவே இருக்க கூடாது. கவலைப்படாதீங்க மேடம், போட்டு தள்ளிடுறேன். பணத்தை பார்த்துட்டு பணத்தை கொடுக்குறேன். சரிங்க மேம், நீங்க கிளம்புங்க. அவசரமா கார் அனுப்பி எங்களை கூட்டிட்டு வர சொன்னதா டிரைவர் சொன்னாரு. என்ன விஷயம் ரத்னம்? சொல்றேன், எல்லாம் நல்ல விஷயம்தான். இந்தாங்க. நான் சொன்ன மாதிரியே சொத்துல பாதிய ரோஜா பர்ல எழுதி வச்சிட்டேன். அதுக்கான சொத்து பத்திரம், கம்பெனி பார்ட்னர்ஷிப் டீட்ஸ், பேங்க் டெபாசிட் ரிசிப்ட்ஸ், ஷேர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், அது இதுன்னு எல்லாமே இதுல இருக்கு. இந்தாங்க. வாங்கிக்கமா. இல்ல பாட்டி, உங்க கையில நீங்களே வாங்கிக்கோங்க. இந்த ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரத்னம், பாட்டி என்ன ரத்னம் இது? சொத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப நெத்தியில துப்பாக்கிய வைக்கிறியே. தனக்கோடியை நான் கொன்னத வீடியோ எடுத்த அந்த மொபைல் போனை என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ, குடுமா குடுமா குடுத்துரு குடுத்துரு. வாய்க்க. இப்ப உங்க நெத்தியில வச்ச இந்த துப்பாக்கிய 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால வச்சிருக்க முடியும். ஏன் வைக்கலன்னு தெரியுமா? இப்ப கூட என் பொண்டாட்டியோட முழு சம்மதத்தோட தான் என் சொத்துல பாதிய உன் பேத்தி பேர்ல நான் எழுதி வச்சிருக்கேன்.
என்னப்பா சொல்ற? ஆமா, இந்த 20 வருஷமா எந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தவிச்சனோ, எந்த உண்மையை வச்சு நீ என்ன மிரட்டி பணம் பறிச்சியோ அந்த உண்மைய, ரஞ்சனி எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லைங்கிற உண்மைய, அவளோட உண்மையான அம்மா அப்பா தங்கமும் சத்தியமூர்த்தி தான் சொல்லிட்டேன். எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? ஆமா, எல்லா பிரசவத்திலையும் குழந்தை இறந்தே பிறந்ததால உயிரை விட துணிஞ்ச என் லட்சுமியோட உயிரை காப்பாத்த உன் பாட்டி கொடுத்த குழந்தை தான் என் மக ரஞ்சனி. உண்மையா பாட்டி? ஆமாமா. குழந்தை இல்லாத எங்களுக்கு குழந்தைய கொடுத்த உன் பாட்டிக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் தான் இந்த பாதி சொத்து. மத்தபடி இந்த ரத்தனம் பயந்து போய் சொத்தை கொடுக்கல. நீ நினைச்ச மாதிரி சொத்து உங்க கைக்கு வந்துடுச்சு. இனிமேலாவது சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. பெரிய மனுஷன் தான் ரத்னம். ரொம்ப சந்தோஷம். ஒரு மனிதனோட சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா அடுத்த மனிதனோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. இதை எந்த மனுஷனும் மறக்க கூடாது. அடுத்த உடம்புல இருக்கிற மாமிசத்தை பிச்சு திங்கிற மிருகத்தை விட கேவலமானது நம்பிக்கை துரோகம். அதை இனிமே பண்ணாதீங்க. போயிட்டு வாங்க. அம்மா, உன் நெத்திலே துப்பாக்கி வச்சுட்டான். இவனை சும்மா விடக்கூடாதுமா. இவனுக்கு சரிசமமா நமக்கு சொத்து இருக்குது. இவனை 2ல 1 பார்க்காம விடக்கூடாதுமா. அடிச்சி வாய மூடு. இனிமே நம்மளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்மளை நம்பி சொத்தை கொடுத்துருக்கான். நம்பிக்கை துரோகம் செய்யறது எவ்வளவு கேவலமானதுன்னு நம்மளை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமும் நாம திருந்தலைனா, டேய், நாம திங்கிறது சோறு இல்ல வேற. போ போமா. என்ன சிவா விஷயமா? நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது உனக்கும் சேர்த்துதான். நான் நினைச்ச மாதிரி உன்னை கோடீஸ்வரி ஆக்கிட்டேன். கிடைச்சத வச்சு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. போ போ. ஆமா, என்னடா? அது உண்மையை சொல்லுமா? ரோஜா என் பொண்ணு தானே? அடே, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். மரியாதையா வா. அம்மா அம்மா, உண்மையை சொல்லிட்டு போமா. அம்மா அம்மா. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு லட்சுமி. என்ன பிடிச்ச கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு. வேங்கடத்தா, ரோஜா, சுருளி இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொத்துல பாதிய ரோஜா பேர்ல எழுதி வச்சுட்டேன். இனிமே நம்ம இருக்கிற திசை பக்கம் கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆமா, நம்ம சொத்துல பாதி எழுதி வச்சதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. முழு சொத்தையும் நீங்க அவ பேருக்கு எழுதி வச்சிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்ன, நீங்களும் ரஞ்சனியும் தான் என்னோட சொத்து. அது நினைச்சிருந்தா போதும். நிரந்தரமில்லாத சொத்து எப்ப வேணா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நிம்மதியை சம்பாதிக்க முடியுமா? பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருந்தா அதுவே போதும். ஆனா ரஞ்சனியை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. தங்க குடும்பத்தோட வந்து உங்க மகன் நல்ல மாதிரி நடிச்சு இப்படி நயவஞ்சகம் பண்ணிருக்காளே, இது நியாயமானு கேக்குறாங்க. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணால அமுதா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு அந்த வார்த்தையை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை உன்னால காப்பாத்த முடியாது, அந்த அமுதாவையும் உன்னால காப்பாத்த முடியாது. அவளை சாகடிச்சாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் துணிஞ்சிட்டேன். வேண்டாமா ரஞ்சினி, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வன்மம் கூடாது. பொண்ணுங்கிறவ அழிக்கிற சக்தி இல்லம்மா, ஆக்குற சக்தி. கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாரு. அமுதாவோட சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. அவளை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு ஒவ்வொன்னா பண்ணி உன் நிம்மதியை நீ இழந்துகிட்டு இருக்க. அம்மாடி, போதுமா, விட்டுரு. அவ வாழ்க்கையை தட்டி பறிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிற வழியை பாருமா. நமக்கு இந்த ஊரே வேண்டாமா. நான், நீ, அம்மா, நம்ம 3 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா? நீங்க வேணா போங்க, என்னால வர முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். உங்களுக்கு எல்லாம் என் மேல அக்கறையே இல்ல. எப்ப அந்த ரோஜாக்காக சிவா என்ன விட்டு கொடுக்க சொன்னீங்களோ அப்பவே உங்க எண்ணம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நீங்க என் அப்பா தானா, நான் நீங்க பெத்த பொண்ணு தானே எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. சீ, நீங்களா ஒரு அப்பாவா?
உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னடி சொன்ன? ஆமா, ஒண்ணு நீங்க நடந்துக்கிறது அப்படிதான் இருக்கு. லட்சுமி ஆமாடி, அவர் உனக்கு அப்பாவும் இல்ல, நீ நாங்க பெத்த பொண்ணு இல்ல. அம்மா, ஏதோ கோவத்துல தானே நான் உன் பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். சொல்லுமா. நான் கோபத்துல சொல்லல, இத கேட்டாலாவது உன் விபரீத விளையாட்டை நிறுத்த மாட்டியாங்கிற வேதனையில தான் உண்மையை சொல்லு. அம்மா, நீ சொல்றது உண்மையம்மா? சொல்லுமா. அம்மா, அம்மா. அம்மா சொல்றது உண்மையாப்பா? நான் உங்க பொண்ணு இல்லையா? சொல்லுங்கப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா? சொல்லுங்கப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா? சொல்லுங்கப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா? அம்மாடி, நீ என் பொண்ணு இல்லைன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன்டா. ஆனா 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 என்னப்பா? உன்னை பெத்தவங்க நாங்க இல்லைங்கிறது தான் உண்மை. ஆமாமா, தங்கமும் சத்தியமூர்த்தியும் தான் உன்னோட அப்பா அம்மா. நீ யார கொலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறியோ, அந்த அமுதா உன்னோட கூட பிறந்த அக்கா. அமுதா ஏன் அக்காவா? சீ. அப்பா இவ்வளவும் பண்ணதும் நல்லதுக்கு தாம்மா. நீதாம்மா என் உயிர். உன் உயிரை பறிக்க நினைச்ச தனக்கோடியோட உயிரை பறிச்சவமா உன் அப்பா. அப்பா, தனக்கொடியை கொலை பண்ணது நீங்களா? ஆமாம்மா, ரோஜாவும் வேங்கடத்தாலும் தான் உன் உயிரை பறிக்கிறதுக்கு தனக்கோடியை ஏவி விட்டவங்க. உன்னை கொல்ல பார்த்த தனக்கோடிய நான் கொன்னதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி என்கிட்ட சொத்தை எழுதி வாங்கிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னை கொல்றதாமா அவங்க திட்டம். அதனாலதாம்மா நீ உயிரோட இருந்தா போதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன் அப்பா உன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டோமா. என்ன புரிஞ்சுக்கமா. அப்பா, அம்மாடி அழாதம்மா. நீ என்ன மதிக்க மாட்டேன், என் பேச்ச கேட்க மாட்டேன். இப்ப நான் உன் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மதிப்பியா? என் பேச்ச நீ கேப்பியா? இப்பதாம்மா உன் மேலையும் அப்பா மேலையும் மதிப்பு மரியாதையும் அதிகமா இருக்கு. என்னை எப்படி எல்லாம் வளர்த்தீங்க? ஒரு இளவரசி மாதிரி, ராஜகுமாரி மாதிரி வளர்த்தீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. அப்பா, இனி ஒரு வார்த்தை நான் உங்களை மீறி பேச மாட்டேன். அம்மா மனசறிஞ்சு ஒரு நல்ல மகளா நடந்துக்கிறேன். இப்பவே நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா இது? எதுக்கு நீ மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ உயிரா?
இதான் என் வீடு. அப்பா அம்மா அக்கா தங்கச்சியோட நான் சந்தோஷமா வளர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டிய வீடு. இந்த வீட்ல இருந்து தான் நான் ஸ்கூல் காலேஜ்னு எல்லா இடத்துக்கும் போய் வந்திருப்பேன். என்ன பெத்த உயிர், என்னோட பிறந்த உயிர் எல்லாமே இந்த வீட்ல தான் இருக்கா. நர்மதா என் கூட பிறந்த தங்கச்சி. அவ என் மேல எப்படி எல்லாம் உயிரை வச்சிருந்தா. உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு பழகினேனே, எனக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க. என் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை நான் நாசமாக்க பார்த்திருக்கேனே. இந்த வீடு சுடுகாடாக்க பார்த்திருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாத்தையுமே கண்ணீர் விட வச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் சொந்தங்கள் எல்லாரையும் உறவு முறை சொல்லி கூப்பிட முடியாத சூழ்நிலையில இருக்கேனே. இதை விட பெரிய தண்டனை எனக்கு வேற என்ன வேணும்? பெத்த அம்மா அப்பாவை சொந்தம் கொண்டாடுனா பணத்தை அம்மா அப்பாவை இழக்க வேண்டி வருமே. இப்போ என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவிக்கிறத விட பெரிய தண்டனை வேற என்ன இருக்கு? வேணும், எனக்கு இந்த தண்டனை வேணும். நான் பண்ண பாவத்துக்கு, செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும். தான் பெற்ற மகள்தான் ரஞ்சனி என்பது தங்கத்துக்கு தெரிந்து விடுமோ?